அரசமகன் ஆலய கும்பாபிஷேக விழா. கருடன் வானில் வட்டமடித்தபடியே விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம். முன்னோர்களை பூஜை பொருட்கள் வாங்க அரசமகன் அழைத்து சென்றதாக மைசிலிர்க்க ஆறுமுகம் பேட்டி. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே களையூர் கா புத்தனைந்தல் கிராமத்தில் அருள்பாலிக்கும் அருள்மிகு அரசமகன் சிவகாளி சப்த கன்னிகள் அரவான் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேக விழாவானது சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கோபூஜை நடத்தப்பட்டு சிறப்பு யாகசாலை நடைபெற்றது. பின்னர் மூலவருக்கு ஸ்பர்சாகுதி பூர்ணாகுதியும் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனை அடுத்து பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்தவாறு கோவிலை வலம் வந்து கோபுர உச்சிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு விமான கலசத்திற்கு வேத மந்திரங்கள் முழங்க வானில் கருடன் வட்டமிட்டபடியே புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் மீதும் தெளிக்கப்பட்டது. பின்னர் மூலவருக்கும் புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்று கற்பூர ஆரத்தி மங்கள தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மலர் மாலைகளால் விசேஷ அலங்காரத்தில் காட்சி அளித்த அரச மகனை பலரும் மனமுருகி வழிபாடு செய்தனர். பின்னர் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாட்டினை களையூர் கா புத்தனேந்தல் கா கருங்குளம் திணைக்குளம் வெங்கட்டன்குறிச்சி கீழக்கனிச்சேரி கோவில் குடிமக்கள் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த ஆறுமுகம் தங்களது முன்னோர்களை பூஜை பொருட்கள் வாங்க இந்த அரசமகன் அழைத்து சென்றதாகவும் இறைப்பானை கொண்டு இரவு நேரத்தில் விவசாய நிலங்களில் தண்ணீர் பாய்ந்து கிடக்கும் அதிசயங்களும் இந்த அரசமகன் நிகழ்த்தியுள்ளார் என மெய்சிலிர்க்க தெரிவித்தார். தற்சுரமாக வந்து பகலில் ஆட்களை எழுப்பி வாங்கடா குலதெய்வத்துக்கு ஜாமான் வாங்க போகணும்னு ராமநாதத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஊருக்காரங்க மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு பூசாரியும் கூட்டிகிட்டு போய் பூசாரி வீடுக்கு வந்த உடனே பூசாரி இருங்க நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு எல்லோரும் நம்ம ஆளுக்க மாதிரி எல்லோரும் வெளியில் போகிற மாதிரி போயிட்டு போகும்போது இவர் உட்காந்துருந்துருக்காரு. பட்டுன்னு விடிஞ்சு யாரையும் காணோம். அந்த காட்டில் விவசாயம் போட்டு தண்ணி இரவ மரம் கட்டி தண்ணி இறப்பாங்க. அப்படித்து இவங்க சாயங்காலம் கட்டி வச்சு போயிட்டு நாளை காலையில் வந்து இறக்கலாம்னா அந்த தெய்வம் பூதங்கள்லாம் சேர்ந்து போய் தண்ணி இறச்சி நெப்பிட்டு நைட்டில் இறச்சி நெப்பிடுமா. திரும்ப வந்து பார்த்தாங்கன்னா கலையில் இந்த இதெல்லாம் வலையெல்லாம் நிரம்பி போயிருக்கும்.